ஓம் சாந்தி. 5-3-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளே பிரியமானவர்கள். எனவே தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஞானக்கடல் ஆகுங்கள். கேள்வி: நன்மை நடக்கக்கூடிய யுகத்தில் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த ஒரு நினைவை ஏற்படுத்துகிறார்? பதில்: குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு 5000 வருடங்கள் ஆகிவிட்டது. நீங்கள் 5000 வருடங்களில் 84 பிறவி எடுத்திருக்கிறீர்கள். இப்போது இது கடைசி பிறவியாகும், வானப்பிரஸ்த நிலையாகும். ஆகையினால் இப்போது வீடு செல்வதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். பிறகு சுகதாமத்திற்கு வருவீர்கள். குடும்ப விவகாரத்தில் இருங்கள். ஆனால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். பாடல். சபையில் ஒளி எழுந்தது பிட்டில் பூச்சிகளுக்காக. ஓம் சாந்தி. பகவான் ஒருவர்தான், காட் இஸ் ஒன். இது குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர்தான். அவரைதான் பரம தந்தை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. உலகத்தை படைக்கக்கூடியவரும் ஒருவர்தான். பல பேராக இருக்க முடியாது. இந்த சித்தாந்தத்திற்கு ஏற்றாற் போல மனிதர்கள் தங்களை இறைவன் என்று கூற முடியாது. பாபா சொல்றாங்க, உலகத்தை படைக்கிறவர் ஒருவர் தான், கடவுள் ஒருவர் தான். இந்த ஒரு கருத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களை இறைவன் என்று சொல்ல முடியாது. நினைவு என்கிற யோக அக்னியின் மூலமாகத்தான் உங்களுடைய பாவம் விநாசமாகிறது. முழு உலகத்தையும் தூய்மையாக மாற்றக்கூடியவர் ஒரு பரமாத்மா அனைத்து உலகத்தையும் துன்பத்திலிருந்து விடுவிக்கிறார். அவர்தான் துன்பத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்களை இவ்வாறு கூற முடியாது. தூய்மையான உலகத்தில் மகாராஜா மகாராணி எப்படி இருக்கிறார்களோ அதே போலதான் பிரஜைகளும் இருப்பார்கள். சத்தியுகத்தில் யார் மகாராஜா மகாராணியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்போது 2 கலை குறைகிறதோ அப்போது ராஜா ராணி ஆகிவிடுகிறார்கள். இவை அனைத்தும் விளக்கமான விஷயங்கள் ஆகும். யாரெல்லாம் ஆத்மாக்கள் இந்த நாடகத்தில் இருக்கிறார்களோ அனைவரும் நடிகர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். பரமாத்மா மற்றும் பிரம்மா விஷ்ணு சங்கர் அனைவரும் நடிகர்கள்தான். வீட்டில் இருக்கும் போது ஆத்மாக்கள் அனைவரும் உடல் இல்லாமல் இருக்கிறார்கள். அதாவது பாபா பரந்தாமத்துல ஆத்மாக்கள் இருக்கும் போது சரீரம் இல்லாம இருக்கும். எப்போது இந்த 5 தத்துவங்களான உடல் தயாராகிறதோ பிறகு அதற்குள் பிரவேசமாகிறது. 84 பிறவிகள் கிடைக்கிறது. இதில் பேர் அவ்வளவு மாறுகிறது. அதாவது எத்தனை உடல் கிடைக்குதோ அத்தனை பெயர்கள் கிடைக்குது. ஆத்மானா ஒண்ணுதான் அப்படிங்கிறார் பாபா. ஒரு தர்மத்தை சார்ந்தவர்கள் மற்ற தர்மத்துக்கு செல்லும் போது பெயர் மாற்றப்படுகிறது. நீங்களும் கூட சூத்ர தர்மத்திலிருந்து மாறி பிராமண தர்மத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது பெயர் மாற்றப்படுகிறது. நீங்கள் சிவ் பாபா த்ரூ பிரம்மா, அதாவது சிவ் பாபா பிரம்மா மூலமாக என்று எழுதுகிறீர்கள். இந்த உலகத்தினுடைய வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கிறது. ஆத்மா அமர், அதாவது அழியாதது. ஆத்மாவில் இருக்கக்கூடிய கதாபாத்திரமும் அழியாதது. அது ஒருபோதும் தேயாது. சத்யுகத்தில் அதே லக்ஷ்மி நாராயண் சூரிய வம்சத்தினுடைய அரசாட்சி நடக்கிறது. அது ஒருபோதும் மாறாது. பக்த மாலை இருக்கிறது. ஆண்களில் நாரதர் சிரோன்மணியாக, அதாவது உயர்ந்தவராக பாடப்பட்டிருக்கிறது. பெண்களில் மீராவை கூறப்பட்டிருக்கிறது. பக்த மாலை தனி, ருத்ர மாலை தனி, ஞான மாலை தனியாக இருக்கிறது. பக்தர்களின் மாலை ஒருபோதும் பூஜிக்கப்படாது. ருண்ட மாலை, அதாவது வைஜெயந்தி மாலை, வெற்றி மணி மாலை பூஜைக்குரியதாக இருக்கிறது.
மேலே மலர், கீழே மேரு, அதாவது 2 மணிகள், பிறகு குழந்தைகள். யாரெல்லாம் ராஜ்ய சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களோ அவர்களுடைய அடையாளம் ஆகும். வெற்றிமணி மாலைதான் விஷ்ணுவின் மாலையாக இருக்கிறது. தந்தை கூறுகிறார், எனக்கு ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். 8 ரத்தினங்களுக்கு பூஜை நடக்கிறது. ஏனென்றால் ஞானி ஆத்மாக்கள் ஆவார்கள். அப்போது அவர்களுக்கு பூஜை நடக்கிறது. மோதிரம் செய்து அணிகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார்கள். கௌரவத்துடன் தேர்ச்சி அடைகிறார்கள். ஆகையினால்தான் புகழ் பாடப்பட்டிருக்கிறது. 9 மணிகள் இடையே சிவபாபாவை காண்பிக்கிறார்கள். ஆகையினால்தான் 9 ரத்தினங்கள். இது டீட்டெயில், அதாவது தெளிவான விஷயமாகும். தந்தை புரிய வைக்கிறார், நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு 5000 வருடங்கள் ஆகிவிட்டது. அதில் நீங்கள் பாரதவாசிகள் 84 பிறவி எடுத்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுடைய கடைசி பிறவியாகும். அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும். அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். தந்தை புரிய வைக்கிறார், எந்த ஆத்மாவிற்கு உடல் கிடைப்பதில்லையோ அந்த ஆத்மா அலைந்து கொண்டிருக்கும். அதைதான் பூதம் என்று சொல்லப்படுகிறது. எதுவரை உடல் கிடைக்கவில்லையோ அதுவரை அலைந்து கொண்டே இருக்கும். சில ஆத்மாக்கள் நல்லதாக இருக்கிறது, சிலது கெட்டதாக இருக்கிறது. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார். அவர் ஞான கடல் ஆவார். அவசியம் புரிய வைப்பார் அல்லவா? தந்தை கூறுகிறார், என்னை இவ்வாறு நினைவு செய்யுங்கள் என்று. மற்றபடி லாக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது டாலர்ல பாபா போட்டோ போட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தந்தையின் குழந்தைகள். தந்தையை நினைவு மட்டும் செய்யுங்கள். அதாவது எப்படி நினைக்கணும்னு பாபா சொல்றார். தந்தையை நினைச்சா போதும் அப்படிங்கிறார் பாபா. பாரதவாசிகள் சூரிய வம்சம், சந்திர வம்சம், வைஷ்ய வம்சம், சூத்ர வம்சத்தை சார்ந்தவர்களாக மாறுகிறார்கள். இதற்கிடையே மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் வருகிறார்கள். 84 பிறவிகளும் நீங்கள்தான் எடுக்கிறீர்கள். பிறகு நீங்கள்தான் நம்பர் 1 செல்ல வேண்டும். ஆத்மாவில் அழுக்கு படிந்திருக்கிறது. அதை எவ்வாறு நீக்குவது? தந்தை கூறுகிறார், யோகத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய அழுக்கு நீங்கும். இந்த பதித சரீரத்தை இங்கேயே விட வேண்டும். ஆத்மா தூய்மையாக மாறிவிடும். அனைவரும் கொசு கூட்டம் போல செல்வார்கள். புத்தியும் கூறுகிறது, சத்யுகத்தில் குறைவானவர்கள்தான் இருப்பார்கள். இந்த விநாசத்தில் எத்தனை மனிதர்கள் இறந்து போவார்கள்? மீதம் கொஞ்சம் பேர்தான் இருப்பார்கள். ராஜாக்களும் குறைவாகத்தான் இருப்பார்கள். மற்றபடி 9 லட்சம் பிரஜைகள் சத்யுகத்தில் இருப்பார்கள். இதன் மீது பாடலும் பாடப்பட்டிருக்கிறது, 9 லட்ச நட்சத்திரங்கள் என்று. அப்படி என்றால் பிரஜைகள் ஆவார்கள். இப்போது எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்கள்? தந்தை கூறுகிறார், அனைவருக்கும் வழிகாட்டியாகி நான் அழைத்து செல்வேன் என்று. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், யோக அக்னியின் மூலமாக விகர்மங்களினுடைய அழுக்கை பஸ்மம் செய்து தூய்மையாக மாற வேண்டும். இப்போது வானப்பிரஸ்த நிலையாகும். ஆகையினால் வீடு திரும்பி செல்வதற்காக முழுமையாக சதோ பிரதானமாக மாற வேண்டும். செகண்ட் பாயிண்ட், இந்த நன்மை நடக்கக்கூடிய யுகத்தில் தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். வரதானம், சதா கம்பைன்டு ஸ்வரூபம், அதாவது இணைந்த சொரூபத்தின் நினைவு மூலமாக
கடினமான காரியத்தையும் சகஜமாக மாற்றக்கூடிய டபுள் லைட் ஆகுக. எந்த குழந்தைகள் நிரந்தரமாக நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் சதா துணையின் அனுபவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு முன்பு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னை இணைந்து இருப்பதாக அனுபவம் செய்வார்கள், பயப்பட மாட்டார்கள். இந்த இணைந்த சுரூபத்தின் நினைவு எந்த ஒரு கடினமான காரியத்தையும் சகஜமாக மாற்றிவிடுகிறது. எப்போதாவது பெரிய விஷயம் முன்பு வருகிறது என்றால் தன்னுடைய சுமையை தந்தையின் மீது வைத்துவிட்டு தான் டபுள் லைட்டாக இருப்பார்கள். டபுள் லைட் அப்படின்னா ஒண்ணு ஆத்மா லைட்டு, இன்னொன்னு அந்த லேசான தன்மை லைட்னஸ். அதனால பாபா சொல்றார், ஏதாவது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி கம்பைன்ஸ் ரூபத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த சுமைய பாபா மேல வச்சுட்டு அவங்க எப்படி இருப்பாங்களாம், டபுள் லைட்டா இருப்பாங்களாம். அப்போது பரிஷ்தாவிற்கு சமமாக இரவும் பகலும் குஷியில் மனதின் மூலமாக நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு காரணத்திற்கும் நிவாரணம் செய்து திருப்தியாக இருந்து மற்றும் திருப்திப்படுத்தக்கூடியவர்கள்தான் திருப்தி மணி ஆவார்கள். அவ்யக்த சமிகை: நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்தி சதா பயமற்ற மற்றும் கவலையற்றவராக இருங்கள். ஸ்ரீமத்திற்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு அடியும் இருக்க வேண்டும். அப்போது சதா கவலையற்று இருப்பீர்கள் மற்றும் கவலையற்று இருப்பதினால் சதா சரியான முடிவு எடுப்பார்கள். எப்போது முடிவானது யதார்த்தமாக இருக்கிறதோ அப்போது வெற்றியாளர்களாக இருப்பார்கள். திரிகாலதர்ஷி ஆத்மாக்கள் சதா கவலையற்று இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கையானது இருக்கிறது, நம்முடைய வெற்றியானது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு வெற்றியானது நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த 3 கால நிலையிலிருந்து அந்த ஆத்மா பார்க்கறதால சதா கவலையற்று இருப்பாங்க. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.
அவர் அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன் சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம் ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம் உன்னையே நினைந்திருப்போம் உன்னையே நினைந்திருப்போம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்